சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவல்துறை பதிவு செய்த வழக்கில் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் ஜாமீன் கோரியிருந்த நிலையில் காவல்துறை பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். கிறிஸ்துவ மத பாடல்கள் மூலமாக சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர் மத போதகர் இருப்பவர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவையில் கிங் ஜெனரஸ் கிறிஸ்துவ பிரார்த்தனை கூடம் என்ற அமைப்பை நிறுவி அதில் போதகராகவும் செயல்பட்டு வருகிறார். இதனிடையே கடந்த 2024 ஆண்டு மே மாதம் மத போதனைக்காக தனது வீட்டிற்கு வந்த 2 சிறுமிகளிடம் ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் கோவை காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜான் ஜெபராஜ் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி காவல்துறையால் கேரள மாநிலம் மூணாறில் உள்ள விடுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜான் ஜெபராஜ் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தமக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ள இந்த புகார் என்பது உள்நோக்கத்துடன் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வேறு ஒருவரின் தூண்டுதலின் பேரில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தமக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் நீதிமன்றம் விதிக்கின்ற நிபந்தனைகளை ஏற்க தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை அடுத்து மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டு இருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.